வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த ஒரு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் நிறையவே கேட்ஜெட்ஸ் பயன்படுத்திட்டு இருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் கம்ப்யூட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அப்படி உபயோகப்படுத்திருக்கக்கூடிய அந்த லேப்டாப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், இது ஒன்று இருக்கட்டும், இதை நீங்கள் இதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரேமை பயன்படுத்தும். அதே சமயம் இன்னொரு கேட்ஜெட்டையும் நம்ம இதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பயுமே பயன்படுத்தக்கூடிய பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் நம்ம பயன்படுத்துவோம். இது டேட்டா ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு காப்பி பண்ணுறதுக்கு நம்ம இந்த பென்ட்ரைவ் அப்படின்ற ஒரு கேட்ஜெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பென்ட்ரைவ் பயன்படுத்தி உங்களோட லேப்டாப் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ஒரு டெமோ கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் சொல்லக்கூடிய விஷயம் தெளிவாக போயிருக்கீங்களா? வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டு அப்படின்னு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட அது எத்தனை ஜிபி பென்ட்ரைவ் இருந்தாலும் பரவாயில்ல. அது 2GB இருக்கட்டும், 4GB இருக்கட்டும், 8GB இருக்கட்டும், நீங்கள் உங்களோட பென்ட்ரைவ் உங்கள் லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். ஓகேங்களா? கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரிமூவ் டிஸ்க் அப்படின்னு காட்டும். நான் என்னோட பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் 2 ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஒன்றில் பார்த்தீங்கன்னா மூவிஸ் வச்சிருக்கேன், இன்னொரு பார்த்தீங்கன்னா ஷேர் சாட்டோட வீடியோஸ் நான் வச்சிருக்கேன், ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் இதை Readybosst அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். இதை நான் என்னோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதை பயன்படுத்த போகிறேன். எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் ரைட் சைடு பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு Readybosst அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே யூஸ் திஸ் டிவைஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த உடனே இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்த உடனே உங்களுக்கு இப்போ Readybosst அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாஃப்ட்வேர் உங்கள் லேப்டாப்பில் அது ஒரு பென்ட்ரைவில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லேப்டாப் பயன்படுத்தும் போது ஓரளவுக்கு ஸ்பீட் அப்படின்றது கிடைக்கும். கொஞ்சம் உங்களோட லேப்டாப் ஸ்பீட் அப்படின்றது ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, உங்களோட லேப்டாப் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதாவது உங்கள் லேப்டாப்போட ஸ்டோரேஜ் ஒரு குறிப்பிட்ட ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவில் ஸ்டோர் ஆகுங்களா. ஸோ உங்கள் லேப்டாப்போட ஒரு குறிப்பிட்ட அளவு கெப்பாசிட்டி, அதாவது உங்களோட டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்றது ஃப்ரீ ஆகிறதுனால உங்கள் லேப்டாப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நான் ஓகே நான் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி நான் இதை டிசேபிள் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி திரும்பியும் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போங்க. Readybosst அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு டூ நாட் யூஸ் திஸ் டிவைஸ் அப்படின்றத கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்துட்டு அடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்பயும் போல் உங்களோட பென்ட்ரைவ் நார்மலாக இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சிம்பிளான ட்ரை தான். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இது போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.